மனிதர்களையும் ஜின்களையும் உள்ள வட்டப்பட்ட ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறோம். அளவற்ற அருளாளன் நிகழற்ற அன்புடையவனாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அத்தியாயம் 64 ஆயத்து 18 ஆயத்து 16 18 வரை. ஆகவே உங்களால் இயன்ற வரை அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். செவி தாழ்த்தி கேளுங்கள். அவனை பின்பற்றுங்கள். உங்களுக்குள் செலவு செய்தும் கொள்ளுங்கள். உங்களுக்கே மேலான நன்மையாக இருக்கும். அன்றியும் எவர்கள் உலாபித்தனத்தில் இருந்து காப்பாற்றப்படுகின்றார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள். நீங்கள் அல்லாஹ்வுக்காக அழகிய கடனாக கடன் கொடுத்தால் அதை அவன் உங்களுக்காக இரட்டிப்பாக்குவான். அன்றியும் அவன் உங்களை மன்னிப்பான். அல்லாஹ்வோ நன்றியை ஏற்பவன், சகிப்பவன், மறைவானவற்றையும் பகிரங்கமானவற்றையும் அறிபவன், மிகுந்தவன், ஞானமிக்கவன். அப்போ அல்லாஹ் இதில் நம்மளுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்குறான், நம்மளுக்கு என்ன இறை கட்டளை ஏவுறான் அப்படிங்கும்போது, உங்களுக்குள்ளே நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்க. தாராளமாக உங்களுக்கு தேவையானதுக்கு நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்க. பிறருக்கும் உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து கடன் கொடுத்து உதவி செய்யுங்கள். அப்போ எவ்வளோ பேரோ கடன் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அதில் உங்களுக்கு செலவுக்கு போக அவங்களுக்கும் கொடுத்து உதவி செய்யுங்க அப்படிங்கிறதை இறைவனர்களால் நம்மளுக்கு இந்த ஒரு ஆயத்துப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ ஒவ்வொருத்தரும் நமக்கும் செலவு செய்து கொண்டு பிறருடைய கஷ்டங்களுக்காகவும் கடன் கொடுத்து உதவக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் இறைவன் அருள் புரிவானாக. இன்னும் எங்கள் இறைவனே எங்களுக்கு நீயே இந்த தாராளமான எண்ணங்களை கொண்டு எங்களை வாழ வைக்கவும் வழி நடத்தவும் பொறுப்பேற்றுக் கொள்வாயாக அப்படிங்கிறத நம்ம இறைவனர்களால் பொறுப்பு ஒப்படைச்சிட்டு நம்ம அந்த ஒரு எண்ணங்களில் நம்மளும் பிறருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்களில் வாழக்கூடிய அந்த விருப்பத்திலையும் இருக்கணும். இறைவனர்களால் இந்த ஒரு பாக்கியவன் நன்மைகளை நமக்கு செய்யக்கூடியதை எல்லாம் அருள் புரிவான். அல்ஹம்துலில்லாஹ். புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. இதில் இந்த ஆயத்துகளை படிக்கும்போது என்ன ஒரு தவறுகள் இருந்திருந்தாலும் அந்த உச்சரிப்புகளில் இறைவன் ஒருவனே எங்களுக்கு நீயே பாவ மன்னிப்பு அளித்து எங்களை குற்றமிடிக்காமல் இருப்பாயாக. எங்கள் அனைவருக்கும் நீயே நல்லருள் புரிவாயாக. அல்ஹம்துலில்லாஹ்.